வெல்கம் டு பர்பிள் எஜுகேஷன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் டேக். நம்ம கொஸ்டின் டேக்கில் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு பார்ட் 3 வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஸ்டேட்மெண்ட் யூஸிங். இப்போ வந்து நிறைய நம்ம கொஸ்டின் டேக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் என்ன யூஸ் பண்ணணும், அதாவது பேர்லி, ஹார்ட்லி, ரேர்லி, இந்த வேர்டு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்களாம். ஸோ அப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அது என்னவா மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இது எல்லாமே இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே ஆர் ட்ரீட்டட் அஸ் அ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒரு பாயிண்ட்டு. ஸோ நெகட்டிவ்னா கொஸ்டின் வந்து இது நெகட்டிவ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆன்சரே வந்து நெகட்டிவ், கொஸ்டின் வந்து நெகட்டிவ், அப்போ ஆன்சர் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், அது ஒரு ரூல். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ ஹார்ட்லி ஒர்க்ஸ். இப்போ நீங்கள் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஹார்ட்லி, ரேர்லி, செல்டம், நத்திங் வந்திருக்கான்னு பார்த்துடணும். ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ், அப்போ ஆன்சர் பாசிட்டிவில் இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் வெர்பு தான் பார்க்கணும். வெர்பு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒர்க்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக பாஸ்டான்னு பார்க்கணும். ஒர்க்ஸுன்றது ப்ரெசென்ட்டு, பட் அதோட ஆட் ஆகிருக்கு, அப்போ நம்ம ஆன்சர் டஸ்ஸில் இருக்கணும். அதே தான் செகண்ட். ஸோ கம்ஸ்ன்னு இருக்குது, அப்போ டஸ்ஸு. ஸோ முன்னாடிக்கு அப்புறம்னா நம்ம அப்படியே போட்டுறணும். தே செல்டம் அப்படின்ருக்கு, ஸ்பீக்கு. இங்கே வந்து ஸ்பீக்குன்றது ப்ரெசென்ட் ஃபார்ம் வெர்பு தான், ஆனால் அது கூட ஆட் ஆகலை. ஸோ அதனால் டூ தே. ஹீ டோல்டு நத்திங். டோல்டுன்றது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு. ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன ஆட் பண்ணியிருக்கோம், டிட்டு ஹீன்னு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அந்த வெர்பு என்னென்னு பார்த்துக்கிறோம், முன்னாடி இதுக்கப்புறம் நான் எழுதிட்டு நம்ம கொஸ்டின் மார்க் பண்ணணும். இவ்வளோ தான் இதுக்கான ரூல். இந்த ஒன்று வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹார்ட்லி, ரேர்லி, செல்டம், நத்திங் அப்படின்னு இந்த வேர்டெல்லாம் கொடுத்துருந்தேன் இல்லையா. ஸோ அந்த வேர்டெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ, நோபடி, நத்திங்கு, இந்த வேர்டெல்லாம் எங்கெங்கே வருதோ அந்த எல்லா சென்டென்ஸுமே நெகட்டிவ் சென்டென்ஸ் தான். ஸோ அதை நீங்கள் ஆன்சர் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவில் இருக்கணும். ஸோ அங்கே என்ன பண்ணக்கூடாது, நாட் வந்து சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரூல் பார்க்கணும், அது வந்து ப்ரெசென்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பாக இருக்கா இல்லை பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இதே ப்ரெசென்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு இருக்குன்னா அதில் 2 ரூல் இருக்குது. ப்ரெசென்ட்டில் அந்த வெர்பு வந்து ஆட் ஆகாமல் நார்மல் வெர்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் டூ போட்டுறணும். இதே அது கூட ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன போடணும், டஸ் போடணும். ஸோ அதான் ரூல். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ரூல்ஸ் தான், இது வந்தால் இது போடணும் அப்படின்றது தான். ஸோ இந்த ரூல் ஃபுல்லுமே உங்கள் புக்கில் இருக்குது. இப்போ நான் கொடுத்த இந்த ஃபுல்லுமே நீங்கள் அப்படியே வந்து ஒரு தடவை ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஐஎம் அப்படின்ற ஒரு வேர்டை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம் ஏ ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தான், நம்ம ஆன்சர் வந்து நெகட்டிவில் எழுதணும். இங்கே நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ ஐஎம் தானே வந்திருக்கு, இப்போ ஆன்சர் வந்து ஆம் நாட்டு ஐயின்னு தானே வரணும் அப்படின்னு சிலருக்கு டவுட் வரலாம். ஸோ அதோட டவுட்டை வந்து நான் இப்போ கிளியர் பண்ணுறேன். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆம் நாட் ஐன்னு வந்து எழுதக்கூடாது. ஸோ இதுக்கான கான்ட்ராக்ஷன் வந்து என்ன அப்படின்னா எயின்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏஐ அப்படின்னு போட்டு என் அஃபாஸ்ட்ராபிடி ஐன்னு போடணும். எயின்ட் ஐ ஆர்என்ட் ஐ அப்படின்னு சொல்லி மாற்றணும். ஸோ இது வந்து ஒரு ரூல், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆம் வந்தால் இதுதான் ஒரு ரூல். அப்போ ஆன்சர் வந்து ஆம் நாட்டுன்னு போடக்கூடாது, எயின்ட் ஐயோ ஆர்என்ட் ஐயோ ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பாசிட்டிவாக இருக்கும்போது நெகட்டிவாக மாற்ற. நீ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லெட்ஸுன்னு வந்து ஒரு வேர்டு வச்சு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டைப் த சென்டென்ஸ் இருக்கா. லெட்ஸ்ன்னு வந்துச்சுனாவே ரைட் த ஆன்சர் ஷால்வி, அதனால் நான் வச்சுக்கோங்க, இதுக்கு வந்து ஷால்வி தான் வரும் அப்படின்னு. அதே மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்தா, அதாவது ரெக்வஸ்ட்டு இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வில் யூவோ இல்லை ஓன்ட்டியோ யூஸ் பண்ணணும். இந்த இதில் வந்து 3 தான் இங்கே வந்து கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள், எவ்ரி ஒன், எவ்ரிபடி, நோபடி, சம்படி. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வரும்போது நீங்கள் ஆன்சர் வந்து என்னவாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அதாவது இதெல்லாமே ப்ளூரல் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முன்னாடி ப்ளூரல் ஃபார்ம்னு போகும்போது ப்ரொனவுன் வந்து ஐ, ஹீ, ஷி இந்த மாதிரிலாம் வராது, தே இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால தான் அது ப்ளூரல் ஃபார்மாக இருக்குது. இங்கே ஆன்சர் கூட பார்த்தீங்களா ஆர்என்ட்டு தேன்னு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ப்ளூரல் ஃபார்ம்னால ஆர்என்ட்டு தே. இப்போ நெகட்டிவ் இம்பரேட்டிவாக பாருங்கள், நெகட்டிவ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்சர் அங்கே வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வில் யூ வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கொஸ்டின் வந்து டோன்ட் கம் லேட் டுமாரோ அப்படின்றது இது வந்து ஆல்ரெடி வந்து நெகட்டிவ் தான், ஏன்னா டோன்ட்டுன்றதே நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் வெர்பு தான். அப்போ ஆன்சர் வந்து இதில் இருக்கணும், பாஸ்டில் இருக்கணும், வில் யூவாக வந்து எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவ் ஃபார்முக்காக மாற்றுறதுக்கு. நெக்ஸ்ட்டு மாடல் பாருங்கள், திஸ்ஸு, தட்டு, தீஸ், தோஸ் வச்சுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து எதில் இருக்கணும் அப்படின்னா இஸ்இன்ட் இட்லையும் ஆர்என்ட் தேலையும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இது வந்து சிலருக்கு ரூல் கொடுத்துருக்காங்க. இப்போ லெட்ஸ்ன்னு சொன்னால் ஆன்சர் ஷால்வின்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் திஸ்ஸு, தட்டு, தீஸ், தோஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது இஸ்இன்ட் இட்டு ஆர்என்ட் தே அப்படின்னு மாற்றுங்க. திஸ் ஆர்டிக்கல் இஸ் வெரி குட் அப்படின்றது. அப்போ இஸ் நாட் அப்படின்றது எப்படி, அதை வந்து எப்படி சொல்லணும், இஸ்இன்ட் இட்டுன்னு சொல்லணும், அவ்வளோதான். ஸோ அதை தான் அங்கே சொல்லுவாங்க. முன்னாடி இப்போ திஸ்ன்னு ஆரம்பிக்கிறதுல அதை தான் நம்ம இங்கேக்குள்ளே வந்து லாஸ்ட்டு ப்ரொனவுன் வந்து இட்டுன்னு சேஞ்ச் பண்ணுறோம். அது தெரிஞ்சுக்கோங்க. திஸ்ஸு வந்தால் திஸ்ஸு, தட்டு, தீஸ், தோஸ் வந்துச்சுன்னா மட்டும் நம்ம அது என்ன சேஞ்ச் பண்ணுவோம்,
தேன்னு சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதோட டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒன்று பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள் அப்படின்னா தேர் இஸ் அ தே ஆர், இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இப்போ என்ன ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா இஸ்ன்ட்டு ஹியர்னு ஆன்சர் எழுதணும். ஆர்ன்ட்டு தேர்னு யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸாம்பிள் தேர் ஆர் சம் புக் ஆன் த டேபிள். இப்போ இங்கே வந்து ஆர்ன்ட்டு தேர் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஆர்ன்ட்டு தேர். ஓகேவா, நீங்கள் அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சம் ஸ்பெஷல் கேசஸ்ன்னு சொல்லி உங்கள் இங்கிலீஷ் புக்கில் வந்து 8th புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்போயாவது ஒரு சில சமயம் டஃப் ஆக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி மாடல்லாம் கேட்கலாம். ஏன்னா நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் பாசிட்டிவாக வந்தால் நெகட்டிவாக மாற்றுவோம், நெகட்டிவாக வந்தால் பாசிட்டிவாக மாற்றுவோம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வைக்கணும்னா அந்த டென்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் டென்ஸ் வந்து அவ்வளோவா தெரிஞ்சிருக்கா சிலர்லாம். இப்போ டென்ஸ் வைக்கும்போது அதுவும் நமக்கு வந்து குழப்பிடக்கூடாது. ஸோ அது வந்து ஈஸியாக தான் இருக்குது டென்ஸுமே. ஸோ டென்ஸும் ஈஸி தான். அதுக்கப்புறம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹார்டான வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நான் சொன்னால் பேர்லி, ஹார்லி இந்த மாதிரி வேர்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த வேர்டு கொடுத்தாலும் நமக்கு அது ஈஸியாக தான் இருக்கும் ஓரளவுக்கு. ஸோ அது போக இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இதை கொஞ்சம் கொடுத்து நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து எதுக்குமே கன்ஃபியூஸ் ஆகாத அளவுக்கு நம்ம தெளிவாக கொஷின் டேக்கில் இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து மார்க் வந்து ஒரு மார்க் வந்து கண்டிப்பாக அடிச்சிடலாம். ஸோ எஸ்ஏ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு கொஷின் டேக்லேருந்து ஒரு கொஷின் வந்து கன்ஃபார்மாக வரும். மேக்ஸிமம் 2 கொஷின்ஸ் கூட வர சான்சஸ் இருக்குது. ஸோ நான் கடைசியாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் வேறு கொடுத்துருக்கேன். ஓவராலாக கொஷின் டேக்குக்கான எக்ஸாம்பிள் கண்டிப்பாக நம்ம அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இத்தனை நாள் நம்ம பாசிட்டிவாக நெகட்டிவாக மாற்றணும், நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றணும், ஆக்சிலரி வெர்பெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம டென்ஸ்க்கு ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்னு கண்டுபிடிச்சி மாற்றணும் அதெல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ அதெல்லாம் ரிலேட் பண்ணி ஓவராலாக இன்றைக்கி வீடியோவோட இன்க்ளூடட், ஸோ ஓவரால் வீடியோவோட சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆன்சரை மறைச்சி வச்சுட்டு நீங்களாக போட ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் பாருங்கள், ஐ எம் கிளவர்னு கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளில். இப்போ ஐஎம் அப்படின்னு வந்துச்சுனாவே நான் சொன்னேன் ஐஎம் ஏ குட் ஸ்டூடெண்ட்டுன்னு இருந்துச்சு. அப்போ என்ன சொன்னேன் ஆன்சர் ஆர்ன்ட் ஐ அப்படின்னு மாற்றணும். இப்போ இதுக்கு என்ன அப்படின்னா இப்போ ஐஎம்னா நீங்கள் எடுத்ததும் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, அந்த வெர்பு என்னன்னு பார்ப்பீங்க ஆமு. அப்போ ஆமு நாட்டு ஐ அப்படின்னு தான் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது எங்கே இது நம்மளை கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க ஆமன்ட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனே இதை வச்சுருவாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து ஆரண்ட் நாட்டு இல்லை எயின்ட்டு அப்படின்னு கூட இருக்கலாம். ஸோ ஆனால் எயின்ட்டும் ஆரண்ட் நாட்டும் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்க, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் கொடுப்பாங்க. இதோட கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் வந்து எயின்ட்டுன்னு இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏஐஎன் அப்பாஸ்ட்ராஃபி டி அப்படின்னு எயின்ட் ஆரண்ட், அதாவது ஆமோட கான்ட்ராக்ஷன் எயின்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ எயின்ட்டு இருக்கணும் இல்லை ஆரண்ட் ஐ, இது ரெண்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லெட்ஸ் கோ ஃபார் எ வாக் அப்படின்ருக்கு. இப்போ லெட்ஸ்ன்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல போய் வெர்பு டென்ஸ்லாம் பார்த்து டூ டஸ்லாம் எழுதிட்டு இருக்க தேவையில்லை. இப்போ கோ இருக்குது, கோ வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் தான், அங்கே போயிட்டு நீங்கள் டூ போட்டு எழுதணும் அப்படிலாம் தேவையில்லை. ஆன்சர் ஷால் பி, அவ்வளோதான் முடிஞ்சு. ஷோ யூ பாட் எ கார். இப்போ நீங்கள் வந்து பாட்ன்றது வெர்பு நீங்கள் அதை பார்க்கணும், பார்த்துட்டு இங்கே என்ன ஆன்சரோ அதை எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாட் அப்படின்றது என்ன அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் வேர்பு. ஸோ பாஸ்ட் டென்ஸ் வேர்பு வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், டிட் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரெசென்ட்னா டூ யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸ்னால் டிட் யூஸ் பண்ணுவோம். அதான் டிட்டு அண்டு சப்ஜெக்ட் வந்து இங்கே யூ தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நோபடி கால்டு. இப்போ நோபடி அப்படின்னு வந்துச்சுனாவே அது நம்ம கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆன்சர் வந்து பாசிட்டிவில் வரணும். கால்டுன்னு இருக்க வெர்பை பார்க்கணும், கால்டுன்றதும் பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் தான். ஸோ அதனால தான் டிட்டுன்னு போட்டிருக்காங்க, இங்கே நம்ம தே யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஜான் அண்டு மேக்ஸ்னு ஒரு 2 நேம் இருக்குது. இப்போ டூ பார்ப்போம், ஃபஸ்ட்டு நம்ம வெர்பை தான் பார்ப்போம். அப்போ டூ எழுதிடுவோம், நெகட்டிவில் இருக்க ஆன்சர் பாசிட்டிவ்க்கு மாத்திரம். 2 நேம் வந்துச்சுன்னா நம்ம ப்ரொனவுன் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா தே தான் யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் டேக் ஓவராலாக முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.